நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. தங்கம் விலை புதிய உச்சத்தை தொட்டிருக்கும் நிலையில் தங்கத்தின் மீது முதலீடுகள் அதிகரித்திருப்பதும் அமெரிக்காவின் 50% வரி விதிப்பும் தான் விலை உயர முக்கிய காரணிகள் என நகை வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். தங்கத்தை போல வெள்ளியின் விலையும் விரைவில் விண்ணை முட்டும் என எச்சரிக்கும் வியாபாரிகள் இனி தினமும் தங்கம் விலை புதிய உச்சம் தொடுமே தவிர குறைய வாய்ப்பு மிக அரிது எனவும் திடுக்கிட வைத்துள்ளனர். தங்கம் விலை உயர்ந்திருக்கு அப்படின்னு சொன்னா நிறைய காரணங்கள் இருக்கு. வேற எந்த பொருள் மீதும் முதலீட்டாளர்களுக்கு நம்பிக்கை குறைந்து கொண்டு வருது. தங்கத்தின் மீது முதலீடுகள் அதிகரித்து வருவதற்கு தங்கம் விலை உயர்வது ஒரு காரணமாக இருக்குது. அதாவது முதலீட்டாளர்கள் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, இந்திய நாட்டில் எப்படி இது ஒரு தொழிலாக இருக்குது. நம்ம ஒரு தொழில் பண்ணால் அது தொழில், அவங்களுக்கு தொழிலே முதலீடு செய்வது தான். ஸோ உலகத்தில் என்னென்ன பொருட்களுக்கு மீது முதலீடு செய்தால் நல்ல லாபம் வருமோ அதில் முதலீட்டாளர்கள் முதலீடு செய்ய தொடங்குவார்கள். அப்படி பார்த்தீங்கன்னா தங்கத்தின் மீது தான் இப்போ அதிகமான முதலீடுகள். தங்கத்தை தொடர்ந்து வெள்ளியின் மீதும் பெருமளவில் முதலீடுகள் போன்ற விஷயங்கள் தான் அது விலை உயர்வதற்கு ஒரு காரணம். ஏன் முதலீடு செய்கிறாங்க அப்படின்னா, வேறு பொருட்கள் மீது முதலீடு செய்தால் உலக பொருளாதாரம் அதற்கு சரியான அளவில் ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை, சப்போர்ட் செய்யவில்லைன்னு சொல்லலாம். அதாவது பெரிய லாபத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு அது இல்லாதன்னு ஒரு காரணமாக தங்கத்தின் மீது மட்டுமே முதலீடு செய்தால் நல்ல லாபம் வருதுங்கிறதுக்காக செய்கிறாங்க. ரெண்டாவது, பாதுகாப்பாக இருக்கும், நஷ்டம் ஏற்படாது, அதுதான் முக்கியமான விஷயம். அதனால தான் முதலீடு செய்கிறாங்க. அதனால் சர்வதேச சந்தையில் தங்கம் விலை உயர்ந்து கொண்டு வருவதும் அதன் காரணமாக நம்முடைய நாட்டில் தங்கம் விலை உயர்ந்து வருகிறது. இரண்டாவதாக நீங்கள் நம்ம நாட்டில் விலை உயர்வதற்கு இரண்டாவது காரணம் என்னன்னா, அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயினுடைய மதிப்பு சரிவும் ஒரு பெரிய காரணமாக இருக்கிறது. அதாவது கடந்த ஒரு மாதத்துக்கு முன்ன பார்த்தீங்கன்னா 86 ரூபாய் இருந்த ஒரு டாலர் இன்றைக்கி 88 ரூபா இருக்குது. அமெரிக்க டாலர் உடைய விலை, இந்த விலை பார்த்திங்கன்னா ஏற்கனவே 3% நம்ம விலையை இழந்திருக்கோம், அதோடைய மதிப்பை இழந்திருக்கோம். அந்த 3% எதில் பாதிக்கும்னு சொன்னால் தங்கத்துடைய விலையில் தான் பாதிக்கும். அந்த பாதிப்பு தான் நம்ம தங்கம் விலை ஏறுவதற்கு ஒரு காரணமாக இருந்துள்ளது. டாலர், அமெரிக்க டாலர் ஆட்டி படைக்கிறதோ அதே மாதிரி பிரிக்ஸும் ஒரு கரன்சி கொண்டு வர வேண்டும். அந்த பிரிக்ஸ் கரன்சி உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளும் பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை, எல்லா மக்களும் பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கி தருவார்கள். அப்படின்னு ஏற்பட்டால் நிச்சயமாக உலக பொருளாதாரத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை, தலைகீழான ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். அப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்போது ஒரு சிறிய தடைகள் ஏற்படும். அந்த தடைகள் வரும்போது பொருளாதாரம் பாதிக்கும். அந்த பாதிப்பு ஏற்படாமல் இருப்பதற்காகவும் தங்களுடைய முதலீடுகள் நஷ்டத்தை நோக்கி செல்லக்கூடாத ஒரு சூழ்நிலை உருவாக்கவும் முதலீட்டாளர்கள் பெருமளவில் தங்கத்தின் மீது மட்டுமே இப்போ நம்பி முதலீடு செய்வதுதான் தங்கம் விலை உயர்வதற்கு பெரிய காரணம். இன்னும் தங்கம் விலை எவ்வளவு உயரும் சொன்னால் நிச்சயமாக பெரிய உயரை நோக்கி தங்கம் இருக்கிறது. தங்கத்தை தொடர்ந்து வெள்ளியும் பெரிய அளவில் உயரும். நிச்சயமாக வெள்ளியும் பெரிய அளவில் அதனுடைய உயர்வது நோக்கி இருக்குன்னு சொல்லலாம். கடந்த முறை பல முறை சொன்னது போல் 10,000 ரூபாய் சவரன் நம்ம சாதாரணமாக சொல்லும்போது மக்களுக்கு புரிதலுக்காக ஒரு சவரன் 10,000 ரூபாய் சொல்லணும் நான் சொல்கிறேன். அதையும் தாண்டி செல்லக்கூடிய சூழ்நிலை உருவாகும். அதாவது ஒரு கிராம் 10,000, ஒரு சவரன் 80,000 ரூபாயை தாண்டி மிக விரைவாக அது செல்லும். நிச்சயமாக அது மிக விரைவாகவே நடக்கும். தங்கம் விலை ஒரு புதிய உச்சம், தினம் தினம் ஒரு புதிய உச்சம் அப்படி சொல்லும். அதாவது விலை ஏறும்போது கொஞ்சமாக குறைஞ்சுன்னு சொன்னால் அது குறையதா அர்த்தம் இல்லை. அடுத்து ஏறுவதற்காக, அதாவது ஒரு புலி பதுங்குவது என்றால் ஒரு ஸ்டெப் பின்னால் பின்னால் போகுதுன்னு அர்த்தம் இல்லை. பாயறதுக்காக முன்ன போகிறதுக்காக ஒரு ஸ்டெப் பின்னால் வருது. அதே மாதிரி தான் தங்கத்துடைய விலையும் சிறிதளவு குறையும் போது நிச்சயமாக மீண்டும் ஒரு எதிர்பாய்ச்சல் ஒன்று கொடுக்கும். அது மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இப்போ தங்கத்தில் இருக்குது. தங்கம் புதிய உச்சத்தை மட்டுமே நோக்கி சென்று கொண்டிருக்கும். நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.